சோஷியல் மீடியாவை திறந்தாலே லபான் எல்லாருமே இந்த லபான் கடையை வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. லபான் தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஊர்ல அதிரசம், லட்டு, மைசூர் பாக்கு, ஜிலேபிங்கிற மாதிரி அதுவும் ஒரு ஸ்வீட் தான். நம்ம ஊர்ல லபான் ஒரு கடை இல்லங்க, மொத்தம் 3 கடை இருக்கு. அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது நிறைய வீடியோ வர்ற மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டப்பால கேக், கிரீம், ஐஸ்கிரீம், குனாஃபா, தேவையான சாக்லேட் ஃபிளேவர், பிஸ்தா ஃபிளேவர் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதா இந்த லபான். சரி, இந்த லபான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த லபான்ங்கிற மேட்டர் எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னு பாத்துருவோமா? துபாயில பி லபான் அப்படிங்கிற ஒரு கடை இருக்கு. இந்த கடையில தான் நம்ம பார்க்குற எல்லா வைரல் டிஷஸையும் கண்டுபிடிப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஊருக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. எந்த அளவுக்குனா கடையோட பேரு, லோகோ, கலர், ஏன் அவங்க கொடுக்குற டப்பா, டிஷ் பேரு மொத்தமா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் துபாய்க்கு போயிருந்தப்ப அங்க லபான் ஒன்னு குடிச்சேன். அது எப்படின்னா நம்ம ஊர் மோர் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க ஊர் மோரை தான் லபான்றாங்க. மோரை விட இன்னும் கொஞ்சம் திக்காவே இருக்கும். அது கண்டிப்பா துபாயில வேலை செய்யற எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பயங்கர சீப், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஸ்வீட் கடைக்கு எதுக்கு மோரோட பேர் வச்சிருக்காங்க தேடி பார்த்தா தெரியுது. இந்த பி லபான் அப்படிங்கிறது ஒரு எஜிப்ட் கம்பெனியா. எஜிப்ட் லாங்குவேஜ்ல லபான்னா பாலுன்னு அர்த்தமா. சரி, ஹிஸ்டரி பார்த்தது போதும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல் லபான் கடையில எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். பயங்கர ஸ்வீட்டா செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாய் வைக்கிறப்ப அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஆனா போக போக தகட்ட ஆரம்பிச்சிச்சு. வீட்டுனாலே அப்படிதானே நிறைய சாப்பிட முடியாது. ஆனா சொல்லி வச்ச மாதிரி இந்த 3 கடையிலுமே இந்த டிஷ்ஷுக்கு ஒரே ரேட் வச்சிருக்காங்க. ரேட் எவ்வளவு தெரியுமா? 350 ரூபாய். சரி, அடுத்த கடைக்கு போயிருவோமா? இந்த வாட்டி ஃபாசி லபான் அப்படிங்கிற கடையில லபான் வாங்கி சாப்பிட போறோம். டெக்ஸ்டர், கன்சிஸ்டன்சி எல்லாம் எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. டேஸ்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த கடையில டப்பா ஃபுல்லா வெறும் கேக் இருக்கிற மாதிரி இருக்கு. மத்த மேட்டர்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, அடுத்த கடைக்கு போயிருவோமா? இது ஹைலி லபான். 3 கடையில இந்த கடை தான் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. நிறைய பேர் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி. இதோட டேஸ்டும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதுல போட்டு இந்த குனாஃபா நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. ஆனா 350 ரூபாய் இந்த லபானுக்கு அதிகம் தான். நாங்க பெருசா கொடுக்குறோமே 350 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா இவ்வளவு பேர் யாருக்கு வேணும்? ஏன்னா ஸ்வீட் நிறைய சாப்பிட முடியாது. இது நீங்க சாப்பிட முடியும்னா ஒரு 4-5 பேர் போகணும். அதுக்கு பதிலா சின்ன டப்பா கொடுத்து ரேட்டும் கம்மி பண்ணா எல்லாருமே டேஸ்ட் பண்ணுவாங்கல்ல. இந்த வீடியோ எடுக்கிறப்ப கூட பிரெட் ஆம்லெட் கடை ஒன்று கண்ணில் மாட்டுன்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா 45 ரூபாய்க்கு இந்த பிரெட் ஆம்லெட்ல இருக்கிற அந்த திருப்தி இந்த லபான்ல இல்ல. மேபி ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கலாம். 350 ரூபாய் கொடுத்து இந்த லபான் நீங்க வாங்கி சாப்பிடுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லிருங்க.